பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் 5:34. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் குணமாக்கப் போகிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. நாம் எப்பொழுதும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் அந்த சகோதரியை சொஸ்தமாக்கினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் என்ன? அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விசுவாசம் எழும்பினது. 12 வருடங்களாக இந்த ஸ்திரீ ஒரு கொடிய வேதனையினாலே கஷ்டப்பட்டாள். பெரும்பாடு என்கிற உதிரப்போக்கினாலே அவள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி. அவள் அவரை குறித்து கேள்விப்பட்டாள், உள்ளத்திலே விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசம் என்ன? எவ்வளவோ மருத்துவத்திற்கு என்னுடைய எல்லாவற்றையும், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நான் மருத்துவத்துக்கு செலவழித்தும் இன்னும் என்னாலே கொஞ்சம் கூட விடுதலை கிடைக்கவில்லை, எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆகவே எப்படியாயினும் அந்த கூட்ட நெரிசலில் போய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்களை ஆகிலும் நான் தொட்டு சுகமாவேன் என்று அவள் தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தாள். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை இன்றைக்கு என்னுடைய வார்த்தையினாலே நான் தொடப்போகிறேன். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது என் வார்த்தை அவரை தொடும். இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அவர் மேலே படும். அந்த வார்த்தை என்னை குணமாக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி அந்த நெரிசல்லே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய விசுவாசம் இத்தனை வருடங்கள், 12 வருடங்கள் இந்த வியாதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், என்னாலே இதிலிருந்து விடுதலை பெறவே முடியவில்லை, என்னுடைய எல்லாவற்றையும் விற்று நான் மருத்துவத்துக்கு செலவாக்கியும் கூட சற்றாகிலும் குணமாகவில்லை. ஆகவே கடைசி முயற்சியாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு விடுவேன் என்று ஒரு தீர்மானத்தோடு, விசுவாசத்தோடு அவள் இந்த கூட்டத்திலே குனிந்து போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுவிட்டாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள்.
29ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இன்றைக்கும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பலகீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் தொட போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கே அந்த வேதனை உங்களை விட்டு விலகி போக போகிறது. நீங்கள் சுகமடைய போகிறீர்கள். ஆகவே தான் இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சகோதரியுடைய சாட்சியை ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்கு காரணம், இப்படிப்பட்ட அநேக வேதனையிலே கஷ்டப்பட்டு பல வருடங்களாக அந்த நிந்தையை வேதனையை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதிர்பார்ப்போடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நான் பேசும் பொழுது என் வார்த்தை அவரை தொட போகிறது. அந்த வஸ்திரத்தை தொட்டவுடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னை யாரோ தொட்டிருக்கிறார்கள், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் சொன்னார்கள், நிறைய பேர் நெருக்கி கொண்டு வரும் பொழுது எல்லாருடைய சரீரங்களும் உம்முடைய வஸ்திரத்திலே படுகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக சாட்சி சொன்னாள். அநேக நேரங்களிலே நாம் சத்துருவை ஜெயிப்பதற்கு நம்முடைய சாட்சியின் வசனங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி. அன்றைக்கு அந்த ஸ்திரீ 12 வருடம் யாராலையும் சுஸ்தமாக்க முடியாத, எந்த மருத்துவராலையும் குணமாக்க முடியாத அந்த உதிரப்போக்கு, அந்த பெரும்பாடு ஒரே நிமிடத்திலே வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகமடைந்தாள். அவளாலே மறைந்திருக்க முடியவில்லை. தான் எதற்காக தொட்டேன் என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வியாதிஸ்தலை படுக்கையிலே சுமந்து கொண்டு வந்து இயேசு வருகிற வழியிலே உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு 14:36 சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இன்றைக்கு வார்த்தையினால் அவரை தொடுகிறோம். நிச்சயமாக இன்றைக்கு ஒரு விடுதலை, ஒரு தெய்வீக சுகம் இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வரும். நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கு சுகமாய் இரு என்ற வார்த்தையை கொடுத்தேன். இன்றைக்கு பலவிதமான பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இதே போல 12 வருடங்களாக இந்த பெரும்பாடு வியாதியிலே உதிரப்போக்கில கஷ்டப்பட்ட அந்த மகள் ஒரு நொடிப்பொழுதிலே சுகமடைந்ததை போல இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரும் இந்த பாடுகளிலிருந்து விடுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்வார்களாக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய சரீரத்திலேயும் ஒரு விடுதலை இப்பொழுது பார்க்க நீர் உதவி செய்யும். அப்படி நீர் செய்து விட்டீர். இந்த அற்புத சுகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிறுத்தும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.